வெல்கம் டு தமிழ் சினிவுட். எலெக்ஷன் திரைப்படத்துக்கு சென்சார் போர்டில் யூஏ சான்று கொடுத்துருக்கிறதா படக்குழு தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் மே 17 மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு வெப்பன் திரைப்படத்துடைய ரிலீஸ் டேட்டை படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் குகன் இயக்கத்தில் சத்யராஜ், வசந்த் ரவி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஜிப்ரான் இசையமைப்பில் உருவாயிருக்க இந்த படம் மே மாதம் இறுதியில் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ் ஆதி அவர்களுடைய பிடிசார் திரைப்படத்துடைய சென்சார் அப்டேட்டை படக்குழு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு சென்சார் போர்டில் யூ சான்று கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் இயக்குனர் கார்த்திக் இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி, காஷ்மீரா, அனேகா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழ் ஆதி இசையமைப்பில் உருவாகிற இந்த திரைப்படம் மே 28 நேரடியாக தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் தனுஷ் அவர்கள் தென்னிந்திய திரைப்பட கட்டடம் கட்டுறதுக்காக 1 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்கார். கார்த்திக் மற்றும் நாசரை சந்தித்து தனுஷ் அவர்கள் இந்த தொகையை கொடுத்திருக்கார். இயக்குனர் ஏஎல் விஜய் அடுத்தபடியாக மாதவனை வைத்து ஒரு பேனிந்திய படம் பண்ண போகிறார். லவ் ரொமான்டிக் படமாக உருவாகிற இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. வாடிவாசல் திரைப்படத்துடைய ஷூட்டிங் அப்டேட் வெளியாயிருக்கு. வாடிவாசல் திரைப்படத்துடைய முதல் கட்ட ஷூட்டிங் செப்டம்பர் மாதம் தொடங்க போகிறதாகவும் 2 வருஷம் இந்த படத்துடைய ஷூட்டிங் எடுக்க போகிறதாகவும் 2 பார்ட்டாக இந்த படம் உருவாக போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் ரஜினி அவர்களுடைய கூலி திரைப்படத்துடைய ஷூட்டிங் கூடி சீக்கிரமாக தொடங்க போகுது. இந்த படம் பிக்கஸ்ட் பேனிந்தியன் படமாக உருவாக போகுது. இந்த நிலையில் இந்த படத்தில் ரஜினிகாந்த் ஹீரோவாக நடிக்க 260 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் முதல்ல 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதா சொல்லியிருந்தாங்க. தற்போது ரஜினியும் 260 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி விஜயை பீட் பண்ணியிருக்கார். லோகேஷ் கனகராஜுக்கு இந்த படத்தை இயக்கிறதுக்காக சன் பிக்சர்ஸ் 60 கோடி ரூபாய் சம்பளமாக கொடுத்துருக்காங்களாம். ஸோ தமிழ் சினிமாவிலேயே இயக்குனராக 60 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிய முதல் இயக்குனர் அப்படிங்கிற சாதனையை லோகேஷ் படைச்சிருக்கார். குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய ஷூட்டிங் அப்டேட் வெளியாயிருக்கு. இந்த திரைப்படத்துடைய முதல்கட்ட ஷூட்டிங் ஹைதராபாத்தில் தொடங்கி தற்போது நடந்துட்டு இருக்கு. இந்த முதல்கட்ட ஷூட்டிங்கில் படத்துடைய முக்கியமான ஆக்ஷன் காட்சிகளை படக்குழு எடுத்துகிட்டு இருக்கிறதாவும் ஜூன் 7 வரையும் இந்த முதல்கட்ட ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படம் பக்க ஆக்ஷன் த்ரில்லர் படமாக உருவாக போகுது. இந்த படத்துடைய முதல்கட்ட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்தபடியாக அஜித் அவர்கள் விடாமுயற்சி ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறார். தளபதி விஜய் அவர்களுடைய தி கோ திரைப்படத்துடைய முக்கியமான ஷூட்டிங்காக படக்குழு அமெரிக்கா போயிருக்காங்க. அங்கே ஏஏ தொழில்நுட்பம் மூலம் விஜயை யங் விஜயை ஆக்கி இந்த திரைப்படத்தில் காட்ட போகிறாங்க. ஸோ அதற்காக தான் விஜய் படக்குழு அமெரிக்கா போயிருக்காங்க. அங்கே விஜயோடைய போஸ்டனை தற்போது படக்குழு எடுத்துகிட்டு இருக்கிறதாவும் 1 வாரம் அமெரிக்காவில் இந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு அடுத்தபடியாக சென்னை வந்து இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கை மேற்குள்ளே முடிக்கிற ஐடியாவில் படக்குழு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அடுத்த மாதம் படத்துடைய 2வது சிங்கிளையும் படக்குழு ரிவீல் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ